பணக்கார பையன் உன் வீட்டு பொண்ணு வளர்ச்சி போட பாக்குறேன்னு சொல்றதுக்கு எப்படி நேரம் எனக்கு? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நேத்தோட கண்டினியூஷன்ல கோமதி அரசியக்கு சாபம் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப மயில் தான் வந்து பெத்த பொண்ணுக்கே இந்த மாதிரி சாபம் எல்லாம் விடக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனை காட்டுறாங்க, ரொம்ப அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த கோமதி போய் பாண்டியன் கிட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு விஷ செடியை தாங்க வளர்த்துட்டு இருந்திருக்கோம், நம்ம எல்லாரையும் அவ ஏமாத்திட்டாங்க. ஏங்க உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன்ல, அவ சரியில்லை ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னேன். ஆனா நீங்க யாருமே அதை கேட்கல. நீங்க எல்லாரும் அவ நல்லவன்னு சர்டிபிகேட் தானே கொடுத்தீங்க. இப்ப பாத்தீங்க அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாண்டியன் கிட்ட அழுதுட்டு திருப்பி அரசிக்கிட்டே வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டி ஒரு கூலி வேலை செய்யறவனை புடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். போயும் அவன் ஆளும் முகரையும் நாங்க மட்டும் அன்னைக்கு போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தோம், இந்நேரத்துக்கு அவன் ஜெயில தான் இருந்திருப்பான். அவனை போய் காதலிச்சிருக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கதிர் பிறந்த ஒரு வாரத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப இந்த மனுஷன் தான் என்ன பாத்துக்கிட்டாரு. ஆனா அப்பயே நான் போய் சேர்ந்திருந்தா நீ பிறந்தே இருக்க மாட்ட. பிறந்த 4 குழந்தைங்களையும் கௌரவமா வளர்த்திருப்பாரு. இப்படி தலை குனிஞ்சு நின்னு இருக்க மாட்டாரு. இப்ப அரசி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு கோமதி வந்து, ஏய் அம்மான்னு உன் வாயில இருந்து வரவே கூடாது, நீ செத்திருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டி, இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டேடி அப்படின்னு கேக்குறாங்க. கோமதி ரொம்பவே அலறாங்க இப்போ. ஆனா திருப்பியும் வந்து அரசிக்கு நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாபம் விடுறாங்க. இத பார்த்த பழனிவேலுக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப கரெக்டா சுகன்யா நிறுத்துறாங்க. எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பழனிவேல் சொல்றாரு, எதுக்கு அந்த குமரவேல் இவ்ளோ பெரிய அநியாயத்தை பண்ணான்னு கேட்க வேணாம். அப்ப சுகன்யா சொல்றாங்க, குமார மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம், 2 கை தட்டினாதானே ஓசை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்லயே அரசி சுகன்யாவை போட்டு கொடுத்துருக்கணும் நல்லா, ஆனா சொல்லல. அப்ப கோமதி சொல்றாங்க, வீட்டுல இருக்கிறவளே இப்படி பேசுறாளே, இன்னும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பேச போறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சுகன்யா அதுக்கு அப்படியே நடிக்கிறாங்க. ஐயோ நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோமதி வந்து, இல்லம்மா நீ பேசினதுல ஒன்னும் தப்பு இல்லம்மா, எல்லாரும் பேசுற அளவுக்கு தான் இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி அழுறாங்க. திருப்பி சுகன்யா திருப்பி பழனி கிட்ட, நீங்க அங்கெல்லாம் போக வேணாம், பிரச்சனையை பெருசெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பழனி சொல்றாரு, அந்த குமார் நான் பார்த்து வளர்ந்த பையன், ஆனா அரசி நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, எனக்கு அவனை பத்தியும் தெரியும் இவளை பத்தியும் தெரியும். அரசி மனசு அந்த குமார் பையன் தான் கெடுத்திருக்கான், அதெல்லாம் என்னால கேட்காம இருக்க முடியாது, கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. இங்க குமாரும் உங்க அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா காதும் வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாடான்னா, ஊரே பாக்குற மாதிரி படத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், தேவையாடா இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு குமார் வந்து, அப்பா நானே பயத்துல இருக்கேன்பா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பயே பழனிவேல் உள்ள வந்துடுறாரு. வந்ததும் சட்டையை பிடிச்சு கேக்குறாரு, ஏன்டா இந்த மாதிரி காரியத்தை பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அசிங்கமாவே இல்லையா, இதுதான் புள்ளைய வளர்த்த லட்சணமா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் வந்துட்டுறாங்க. பழனிவேல் அவங்க அம்மா கிட்ட, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குமார் எதுவுமே தெரியாத மாதிரி, நான் என்ன சித்தப்பா பண்ணேன், அதான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பழனிவேல் வந்து, அடச்சி அசிங்கமா பொய் சொல்லாத, நீ பண்ண வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன், இது கேவலமா இல்ல உனக்கு, அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து, என் பையன் மேல கைய வச்சா தம்பின்னு கூட பாக்க மாட்டேன். அப்ப பழனி சொல்றாரு, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பையன் இருந்தா வெட்டிட்டு ஜெயிலுக்கே போயிருவேன். அப்பதான் முத்துவேலு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் பழனியோட அம்மா வந்து, ஏண்டா பழனி கோமதியோட வீட்டுல மட்டும் ஏதாவது சத்தமாவே இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சக்திவேல் கேக்குறாரு, வீடேறி வந்து உன் பேரனை அடிக்கிறான், அது என்ன ஏதுன்னு கேட்டுறாத, உன் பொண்ணு வீட்டுல சத்தம் கேட்டுது, அதுதான் உன் பிரச்சனையா இப்போ. அப்ப பழனிவேல் சொல்றாரு, அங்க உன் புள்ள குடும்பமே அழுதுட்டு இருக்காங்க, அதுக்கு காரணமே இவன் தான். அப்ப முத்துவேல் கேக்குறாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. பழனி சொல்றாரு, இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமான்னு, அரசியை கூட்டிட்டு சினிமாக்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னது வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, கிஃப்ட் கிரீட்டிங் கார்டு மோதிரம்னு நிறைய வாங்கி கொடுத்திருக்கான், மணிக்கணக்கா அந்த புள்ள கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்கான், காதலிக்கிறதா சொல்லிருக்கான், கல்யாணம் பண்றதா வாக்கு கொடுத்திருக்கான். குமாரோட அம்மா வந்து, ஏண்டா கொழுந்தனார் சொன்னதெல்லாம் உண்மையா, எதுக்குடா அமைதியா நிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பழனி சொல்றாரு, ஏற்கனவே அரசிய காளி பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த இடத்துல இவனும் இருந்தான், அப்பவே அவன் என்னமோ பண்றான்னு எனக்கு தோணுச்சு, நான் தான் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன், ஏன் தப்புதான். டேய் அரசி நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடா, அவ எனக்கு பொண்ணு மாதிரி, அந்த பொண்ணுதான் கிடைச்சதாடா நீ விளையாடுறதுக்கு, அவ நல்ல பொண்ணுடா, அவ மனசை எப்படா நீ மாத்துன, என்ன சொல்லிடா ஏமாத்துன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப செந்திலும் கதிரும் வேகமா வந்து அடிக்கிறாங்க. செந்தில் வந்ததும் செம்ம
செம்மையா அடிக்கிறாரு. கதிரும் சேர்ந்து அடிக்கிறாரு. சக்திவேல் தடுக்க பாக்குறாரு. பழனிவேல் தான் பிரிச்சு விடுறாரு. அப்ப சக்திவேல் கேக்குறாரு, யார் வீட்டுக்கு வந்து யார் பையன் மேல கை வைக்கிற? அப்ப கதிர் சொல்றாரு, இந்த பொறிக்க பண்ண வேலைக்கு இவனை கொலை பண்ற அளவுக்கு ஆத்திரமா இருக்கு எனக்கு. செந்தில் கேக்குறாரு, மனுஷனாயா இவன்? அவன் என்ன வேலை பார்த்திருக்கான் தெரியுமா உனக்கு? கதிர் கேக்குறாரு, சண்டைனா எங்க கிட்ட மோதணும், அதை விட்டுட்டு வீட்டுல இருக்க பொண்ணுங்களை எதுக்கு இடையில கொண்டு வரணும்? அப்ப சக்திவேல் கேக்குறாரு, ஏன் நீ கொண்டு வரல? என்ன பழிவாங்க எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணல, அப்ப எங்க போச்சு உன் நியாயம்? அப்ப செந்தில் கண்டுபிடிச்சிடுறாரு, ஓ நான் நினைச்சது சரிதான், எங்களை பழிவாங்க தான் இவன் இப்படி செஞ்சானா? அப்ப பழனிவேல் வந்து, அண்ணன் பாவனே அந்த புள்ள அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சக்திவேலு, சரிப்பா என் பையன் கேவலமானவன் தான், இவன் கூப்பிட்டா அந்த புள்ள எதுக்கு சினிமாக்கு வரணும்? மோதிர கொடுத்தா எதுக்கு வாங்கி வச்சுக்கணும்? அவ ஒன்னும் குழந்தை இல்லையே, காலேஜுக்கு போறால, அறிவு இருக்குல்ல. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, வேணாண்டா சக்தி, குமார் பண்ண தப்புக்காக அரசி மேல தேவையில்லாம பழிய போடாத. சக்திவேல் சொல்றாரு, நடந்ததுல 2 பேரு மேலயும் தப்பு இருக்கு, என்னமோ என் புள்ளைய மட்டும் வந்து அடிக்கிறாங்க, என்னால எதிர்த்து வீட்டுக்கு போய் அடிக்க முடியாதா? மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு, பணக்கார பையன் வளைச்சி போட பாக்குறா அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு அப்படின்னு சொன்ன செகண்ட் செந்தில் பாஞ்சு போய் ஒரு சட்டையே பிடிச்சிடுறாரு. யோ என்னையா பேசுற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பழனி தான் பிரிச்சு விட்டுறாரு. இவங்கயும் பிள்ளைய ஒழுங்கா அடக்கொடக்கமா வளர்க்கலன்னா இப்படிதான் ஆகும். முதல்ல போய் உன் தங்கச்சிக்கு புத்தி சொல்லுங்க, அப்புறம் வந்து என் பையனுக்கு சொல்லுங்க, போங்கடா வெளியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கதிர் சொல்றாரு, அரசி கிட்ட பேச வேண்டியதை நாங்க பேசிக்கிறோம், இனிமே உங்க பையன் இருக்கிற பக்கம் அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா, அதே மாதிரி உங்க பையன் கிட்டயும் சொல்லி வைங்க, அவன் தேவையில்லாம அவளை வம்பு கிழுத்தான் அவனை சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, இனிமே அரசி பின்னாடி போறது இல்ல, தேவையில்லாம ஏதாவது பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குமாரோட அம்மா தான் வந்து 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நமக்கு தான் அவமானம், குமார நாங்க கண்டிச்சு வைக்கிறோம், இனிமே அரசி இருக்கிற பக்கமே குமார் திரும்ப மாட்டான், நாங்க பாத்துக்கிறோம், இதோட விட்டுருங்க. பழனிவேல் சொல்றாரு, முத்தண்ண நீங்களும் ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வளர்த்தவங்க தானே, இது சரியா இல்லையான்னு அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு இங்க கோமதி திருப்பி காட்டுறாங்க. இவ கூட படிக்கிற பசங்க எல்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்க, இவ மட்டும்தான் லேட்டா வந்தா. நான் எவ்வளவோ கேட்டேன், என்னென்னமோ போய் சொன்னா இவ. நீ என்னடி நினைச்ச அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னா? அவன் உன்னை நல்லா பாத்துப்பான்னு நினைச்சியா? அரசி அவங்க அப்பா கிட்ட பேச போறா, பேசிட்டு உங்க கால்ல கூட விழுவுறேன் அப்படின்னு சொல்லி விழுறா. மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டியன் எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட நிறுத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.